தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியை காண அவள இருக்கிறீர்களா? இதோ நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியிலே மறுபடியும் ஒரு விசை கூட இந்த வருஷத்தின் இறுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலேயும் கூட நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் ஜெபித்த ஜெபங்களையெல்லாம் கேட்டு தேவன் தேசத்திலே நன்மைகளை கட்டளையிட்டு வருகிறார். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். விசேஷமாக கிறிஸ்மஸ் மற்றும் புதுவருட ஆராதனைகளையெல்லாம் நாம் பங்கெடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையான ஒரு கிறிஸ்மஸை கண்டு மகிழும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சீக்கிரத்தில் ஒரு புதுவருட ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக இருப்பதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் இந்த 2015 ஆண்டு முழுவதும் நம்மை எப்படி நடத்தி வந்தார், அவர் நம்முடைய வழிகளிலே அவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்படியாக அல்லது திரும்பி பார்க்க வேதத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை அருமையாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதைகள், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் கடினமான மேடு பள்ளமான வேதனையும் கண்ணீரும் நிறைந்த பல பாதைகளின் வழியாக நாம் கடந்து வந்தாலும் கூட அந்த பாதைகளிலெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்ததை, எப்படியெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார் என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அது நமக்கு நலமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, புதிய ஆண்டுக்கு தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் தேவனை நோக்கி எதிர்பார்த்திருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கூட உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அடிக்கடி நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களை நான் எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தேன் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதை கர்த்தர் பலமுறை ஞாபகப்படுத்துகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த வருடம் முழுவதும் மிகவும் அருமையாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் ஒருவேளை தேவன் உங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த பாதைகளிலே தேவன் நம்மை வழிநடத்தி வந்ததை நாம் உணர முடியும். ஆண்டவர் அவருடைய ஜனத்தை மிக அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்வை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதலை தேவன் உங்களுக்கு எப்படியெல்லாம் அவர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும். இன்றைக்கும் கூட நாம் அதை குறித்து தான் வேதத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவதில் அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் நமக்கு சொன்னதை அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆரம்பித்தீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தேவன் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், உங்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லி உறுதிப்படுத்தினார் என்பதை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அருமையானவர்களே, அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 40 வருஷம் அளவு இந்த வனாந்தரத்தில்
உன்னை வழிநடத்தி வந்ததை நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். இந்த வருஷத்தின் இறுதியிலே நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும் போது அடுத்த ஆண்டிலே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் சங்கீதம் 103 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை நினைவில் வைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படுவார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து. நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் எண்ண வேண்டும், அதை நினைக்க வேண்டும், அதற்காக தேவனை துதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறபடியினாலேயே இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் வேதத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ஆதரித்து நடத்தி வந்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷம் முழுவதையும் நீங்கள் திரும்பி பார்த்தால், இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை எத்தனையோ முறை ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறார். நாம் எத்தனையோ பேரை ஆதரவாக நாடினோம், எத்தனையோ பேர் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று எண்ணினோம். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுவேன், நிச்சயமாக உங்களை நான் தாங்குவேன், நிச்சயமாக உங்களை நான் ஆதரிப்பேன் என்று சொன்ன பலரும் நமக்கு ஆதரவு இல்லாதவர்களாக, நம்மை ஆதரவற்றவர்களாக தள்ளிவிட்டு போன போது இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்ம எத்தனையோ முறை ஆதரித்திருக்கிறார். நீங்கள் சங்கீதத்திலே வாசித்தால் அங்கே அழகாக வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எத்தனை முறை ஆதரித்திருக்கிறார் பார். நீ தனித்திருந்த போது, யாரும் உனக்கு உதவி இல்லாமல் இருந்த போது, நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உன்னை யாரும் அணைத்து கொள்ள சேர்த்து கொள்ள இல்லாமல் இருந்த போதெல்லாம் தேவனுடைய கரம் உன்னை எத்தனை முறை ஆதரித்திருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் நாம் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நம்பியிருந்த பலரிடத்திலிருந்து வந்த ஆதரவுகள் உங்களுக்கு நின்று போன போது ஆண்டவர் உங்களை ஆதரிக்கவில்லையா? அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லையா? அவர் உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லையா? அவர் உங்களுக்கு தங்க நல்ல வீட்டை கொடுக்கவில்லையா? அவர் உங்களுக்கு நல்ல குடும்ப சமாதானத்தை தரவில்லையா? அநேகர் வந்து உங்களை ஆதரிக்கும்படியான எத்தனையோ மனிதர்களை ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்பி உங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லையா? அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேடகமாயிருந்து உங்களை ஆதரிக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை இந்த வருடம் முழுவதும் மிக அருமையாக ஆதரித்து வந்திருக்கிறார். எனவே நம்மை ஆதரித்து நடத்தின நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புதிய வருடத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர் என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான், தவறில்லை. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்கள், தவறில்லை, நல்லதுதான். ஆனால் தேவனே, நீர் என்னை இவ்வளவு அருமையாக ஆதரித்தீரே என்று சொல்லி நீங்கள் தேவனை துதித்தால் அடுத்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஆதரவுகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நாம் கடந்து செல்லுவோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 78:14 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். பாருங்கள், ஆண்டவர் எப்படி வழி நடத்தி இருக்கிறார். பகலிலே இரவிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை இரவும் பகலும் இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு இரவிலும் தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறார், பகலிலையும் வழி நடத்தி இருக்கிறார். பாருங்கள், வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அருமையாக வழி நடத்தி வருகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே இந்த வருஷத்தில் செய்தது போல இல்லையே, என் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்வதற்கென்று என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை இரவுகள் நமக்கு விரோதமாக எத்தனையோ தீமையான காரியங்களை பிசாசு செய்யும்படியாக எத்தனைப்பட்ட போது ஆண்டவர் இரவுல நம்மளை அருமையாக பாதுகாத்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. ஆண்டவர் இரவும் பகலும் தூங்காமல் இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கவனித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இரவும் பகலும் நம்மளை தூங்காமல் பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை இந்த கடந்த நாட்களிலே நீங்கள் எத்தனையோ இரவுகளிலே நீங்கள் தூங்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ இரவுகளில் ஜெபம் பண்ணாமல் கூட நீங்கள் தூங்கி இருந்திருக்கலாம். எத்தனையோ இரவுகளிலே தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். மாத்திரமல்ல, எத்தனையோ பகல் நேரங்களில் நீங்கள் ஜெபிக்காமலும் தேவனை தேடாமலும் கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் உண்மையுள்ள தேவன் நம்மை இரவும் பகலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறார் அல்லவா? இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இரவும் பகலும் வழி நடத்தினார். அது அக்கினியினாலும் மேகத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 107:7 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் நம்மை எவ்வளவு அற்புதமாய் வழிநடத்தியிருக்கிறார் என்கிற மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அருமையானவர்களே, எவ்வளவு அழகாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், மூன்றாவதாக அவர் நம்மளை எப்படி நடத்தி இருக்கிறார். நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர வேண்டும். எல்லாரையும் குறித்த தேவனுடைய ஒரு பிரதான நோக்கம் என்பது ஒன்று உண்டு. அது என்னவென்றால், நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு ஊரை அல்லது ஒரு ராஜ்யத்தை நாடி வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் எல்லாரும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தமானதும் அல்ல. இந்த பூமியிலே நாம் நிலையாகவும் இருக்க போவதில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போய் சேரும்படியாக நாம் தாபரிக்க போகிற, நிலையாய் தங்க போகிற அந்த ஊருக்கு நாம் பயணமாய் வருகிறோம். அதுதான் மோட்ச பயணம் அல்லது நித்தியத்துக்குரிய பயணம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர் நம்மை என்ன செய்கிறார்? செவ்வையான வழிகளிலே நடத்துகிறாராம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, மூன்றாவது ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தியிருக்கிறார் பாருங்கள். என்னையும் உங்களையும் குறித்த தேவ நோக்கம் அதுதான். இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ முறை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் பாதையிலே நடக்காமல், நித்தியத்துக்குரிய பாதையிலே நாம் நடக்காமல், மாமிச விருப்பத்தின்படி பாவ இச்சைகளுக்குள்ளே அகப்பட்டு தெய்வீக சிந்தனைகளை இழந்தவர்களாக நம்முடைய சொந்த வழிகளில், இன்னும் சொல்ல போனால் கேட்டின் வழிகளில் கூட நாம் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மளை எச்சரித்து தாபரிக்கும் ஊருக்கு சேர நம்மளை செம்மையான வழியிலே நடத்தவில்லையா? நாம் வழி விலகி போக எத்தனையோ நேரம் பிசாசு நமக்கு நம்முடைய வழிகளிலே கண்ணிகளை வைத்தான். எத்தனையோ முறை அவன் நமக்கு இடர்களை உண்டாக்க நம்முடைய கண்களுக்கு முன்பாக இச்சைகளை விதைத்தான். பாவ ஆசைகளை சத்துரு நமக்கு முன்னாலே கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை தூண்டி எழுப்பினான். ஏன்? நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஆண்டவரோ அந்த வழிகளிலெல்லாம் நமக்காக யுத்தம் பண்ணி, அந்த வழிகளிலெல்லாம் ஆண்டவர் நம் பட்சத்தில் நின்று கொண்டு நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேரும்படியாக அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்தி வந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் எத்தனை விசை உங்கள் காதுகளுக்கு பின்னாலே கேட்டது. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கவில்லையா? அப்படி எச்சரித்து நடத்தினதுனாலே தான்
இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே ஒரு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை சேவிக்கிறோம் என்கிற சந்தோஷத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். எனவே யோசித்து பாருங்கள், தேவன் நம்மளை அவ்வளவு அருமையாக செம்மையான வழியில் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேரும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே என் வாழ்வில் ஆண்டவர் எதுவும் செய்யவில்லை என்று நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களை அற்புதமாய் வழி நடத்தி இருக்கிறார். நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய இருதயத்திலே நன்றியினால் நிரப்பப்படட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை எவ்வளவு அருமையாக இந்த வருஷத்தில் நடத்தி இருக்கிறீர். நாம் பாவத்தில் விழாமல் இருந்தது கூட தேவனுடைய ஒரு விசேஷித்த வழி நடத்துதல் தான் என்பதை, நாம் பாவத்தில் விழாமல் இதுவரையிலும் வந்து சேர்ந்தது கூட அது ஒரு தேவனுடைய வழி நடத்துதல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறுபடியுமாக 4வது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆண்டவர் நம்மை இந்த வருடத்தில் எப்படி நடத்தி இருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். பாருங்கள், ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். பாருங்கள், ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமாக நமக்கு உண்டான வழக்கை அவர் நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. நாம் வழக்காட வேண்டிய எத்தனையோ நேரங்களில் நம்முடைய ஆத்துமாவின் வழக்கை ஆண்டவர் வழக்காடி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் தீமை செய்ய இந்த ஆண்டில் எண்ணினார்கள். உங்களை எப்படியாகிலும் கவிழ்த்து போட வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எத்தனையோ முறை முயற்சித்தார்கள். செய்வினைகள் மூலம், மாந்திரீக வல்லமைகள் மூலம், இன்னும் ஆள்பலத்தை கொண்டு கூட உங்களை ஒடுக்க எத்தனையோ பேர் நினைத்தார்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமாக நீங்கள் அந்த வழியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தீமையை செய்ய வேண்டும் என்று ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஒருவேளை எழும்பியிருந்திருக்கலாம். ஏன், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் கூட உங்களுடைய உயர்வை விரும்பாத பலர் உங்களுக்கு பின்னாலே மறைந்திருந்து கொண்டு உங்களை எப்படியாகிலும் கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்காக வழக்காடவில்லையா? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை கீழே தள்ளிவிட்டு உங்களை கர்த்தர் வெற்றி உள்ளவர்களாக மேலே உயர்த்தவில்லையா? யோசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஜனத்தின் ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக எவ்வளவு அருமையாக செயல்பட்டிருக்கிறார் பாருங்கள். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அநேக நேரம் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அல்லது தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதை அநேகர் நினைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் வெளியரங்கமான அடையாளத்தை எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவரோ அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருந்து செயல்படுகிறார். அந்த மறைந்திருந்து செயல்படுகிறதை பலருடைய கண்களினாலே காண முடியவில்லை. அவர்களுக்கு வெளியரங்கமான அடையாளங்களை மாத்திரம் விரும்புகிறார்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சில நேரம் நாம் பரிசேயர்களைப் போல நினைக்கிறோம். பரிசேயர்கள் தான் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு இப்பொழுது வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், அப்பொழுது நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி பரிசேயர்களைப் போல சில நேரம் நாம் மாறிவிடுகிறோமோ என்று தோன்றுகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் மறைந்திருந்து உங்களுடைய வழக்கை நடத்தி இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய முயற்சி அல்ல. நீங்களாக வெற்றி பெறவில்லை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தார். தேவன் உங்கள் கூட இருந்தார். அவர் உங்கள் வழக்கை நடத்தினார். அவர் நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் அவர் பேசினார். உங்களுக்கு எதிராய் வந்த மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் வாயை அடைத்து திரும்பி போகும்படிக்கு செய்தார். காரணம், அதில் தேவனுடைய செயல் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள். பாருங்கள், உங்களுக்கு தீமை இழைத்த எத்தனையோ மனிதர்கள் உங்களை பார்க்கும் பொழுது தலை குனிந்து நடந்து போகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? அது தேவன் உங்களுக்காக வழக்கை நடத்தி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு சிலர் இப்பொழுது எண்ணுகிறீர்கள், ஆம், என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று. புயல் போல வந்ததெல்லாம் பனி போல மறைந்து போனதல்லவா? அது தேவனுடைய செயல் என்பதை மறவாமல் இப்பொழுதே ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே,
உங்கள் இருதயம் நன்றியினாலே நிறைந்திருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்தியிருக்கிறார். இதையும் நாம் சிந்தித்து கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய பிரதானமான ஒரு நோக்கம் இந்த வசனத்தில் இருக்கிறது. அவர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே நம்ம எப்படியெல்லாம் அவர் வழி நடத்தினார் என்பதை நாம் மேலே சிந்தித்தோம். பல காரியங்களை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவருடைய பலத்தினாலே வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரதான நோக்கம் நாம் எல்லாரும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மேலான விருப்பமாக இருக்கிறது. பரிசுத்த குலைச்சலின் காரியத்திலே ஆண்டவர் யாரோடும் சமரசம் செய்வதே இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய பரிசுத்தத்திலிருந்து தவறுகிறான் என்றால் அதை தேவன் கண்டு காணாதவர் போல விட்டுவிடவே மாட்டார். பல காரியங்களிலே தேவன் காணாதவர் போல சில நேரம் செயல்பட்டிருந்தாலும் கூட, பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது தேவன் பரிசுத்தத்திலே எப்பொழுதும் நிலையாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார் என்றால், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் நாம் 1 பேதுருவிலே அழகாக வாசிக்கிறோம். தேவன் எல்லா மனிதனுக்குள்ளேயும் விரும்புகிற ஒரு காரியம், அவருடைய பூரண பரிசுத்தம் நமக்குள்ளே நிறைவாய் வர வேண்டும் என்பதிலே மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அலசி திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தத்திலே எவ்வளவு தூரம் தேவன் உங்களை மேன்மையாக்கி இருக்கிறார். எத்தனையோ பாவங்களை விட முடியாமல் நீங்கள் போராடி இருந்திருப்பீர்கள். இந்த வருஷத்திலே எத்தனையோ நேரம் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் உங்கள் நாவினாலே தூஷணத்தையும், உங்கள் நாவிலே நீங்கள் பொய்யையும், இன்னும் பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாத சம்பாஷணை கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய நாவினால் உண்டாகிற அந்த அசுத்தத்தை நம்மிடத்தில் விரும்பாதபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? அநேக முறை நம்மை பேசாமல் மௌனமாக இருக்கும்படி செய்திருந்திருக்கிறார். இன்னும் பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மளை கரைப்படுத்த முயற்சித்த போதெல்லாம் கர்த்தர் அங்கே தீவிரமாக நமக்காக செயல்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய ஜனம் பரிசுத்தமான ஜனம். எனவேதான் அவர் நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறார். பரிசுத்தத்துக்கு நேராக மனிதனை நடத்துகிற மெய்யான தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். காரணம், அவர் பரிசுத்தத்தில் சிறந்த தேவன். அவருடைய ஜனமாகிய நானும் நீங்களும் பரிசுத்தமாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், சில நேரங்களிலே பரிசுத்தம் என்கிற காரியத்திலே நாம் வரும் பொழுது தேவன் சில நேரம் வெளியரங்கமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், நீங்கள் மிகவும் நெருங்கின நல்ல நெருக்கமான உறவுள்ள சில நண்பர்கள், அவர்கள் உங்களுக்காக எத்தனையோ காரியங்களில் வந்து உதவியாக இருந்திருக்கலாம். கொடுக்கல்ல வாங்கல்ல, இன்னும் சரீரப்பிரகாரமாக பல விஷயங்களிலே அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களை எத்தனையோ முறை பலவிதமான சூழல்களில் உங்களை தூக்கி விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பாவ காரியங்கள், அவர்கள் உங்களை சில பாவ வழிகளில் தூண்டுவதற்காக அந்த நட்பு உங்களை தவறான முறையில் நடத்துகிறது என்பதை தேவன் பார்த்ததினாலே சில நேரங்களில் ஆண்டவர் அந்த நட்பை கூட உங்களிலிருந்து அகற்றி இருக்கலாம். நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் நான் இவர்களோடு கூட நல்ல பழகி இருந்தேனே, ஏன் இந்த உறவு முறிந்து விட்டது, அல்லது ஏன் அவன் என்னோடு இப்படி பேசிவிட்டான், அல்லது ஏன் அவள் என்னை கண்டால் இப்பொழுது கண்டுகொள்வதே இல்லை. நீங்கள் ஒருவேளை சிந்தித்து குழம்பி போயிருக்கலாம்.
ஏன் தெரியுமா? அவர்கள் மூலம் நீங்கள் பாவத்தில் தூண்டப்படுகிறீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நிமித்தம் சில பாவ கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படுகிறதுனாலே கர்த்தர் அங்கே வெளியரங்கமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார். இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனை நண்பர்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? எத்தனையோ பேரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் தூரமாய் அகற்றவில்லையா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மூலம் வருகிற பாவம் உங்களை பாதிக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். காரணம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். என்னையும் உங்களை ஆண்டவர் அருமையாக வழி நடத்தி இருக்கிறார். இன்னும் நமக்கு நேரம் இல்லை. அதிகமாக இன்னும் நாம் வேதத்தை தியானித்தால் இன்னும் தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை படித்து ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வழி நடத்தி வந்ததை நீங்கள் அருமையாக காண முடியும். கர்த்தர் அற்புதமாய் உங்களை வழிநடத்தி வந்ததை நீங்கள் இன்னும் உணர முடியும். நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேதத்தை தியானித்து பார்த்தால் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் அவ்வளவு அருமையாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மளை பஞ்சத்துக்கு விலக்கி நமக்கு விபத்து நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்தவில்லையா? இன்னும் நடத்துவார். புதிய ஆண்டிலே புதிய நம்பிக்கையோடு கூட பிரவேசிக்கிறதற்கு ஆயத்தப்படுங்கள். ஜெபத்தோடு புத்தாண்டை வரவேறுங்கள். புதிய ஆண்டிலே தேவ சமூகத்திலே சென்று கர்த்தரை துதித்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 103:2 நாம் வாசித்தால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் செய்த உபகாரங்களை நீங்கள் நினைத்து ஆண்டவரை துதிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தோடும் மற்றும் ஒரு புதிய ஆசீர்வாதமான செய்தியோடு கூட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படிக்கு நீர் செய்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பியிருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் எங்களை அருமையாக வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை நீர் அருமையாய் நடத்தி வந்தீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தி வந்ததற்காய் நன்றி அப்பா. அதை உணரும்படிக்கு, அதை நினைத்து தேவனை துதிக்கும்படிக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட ஐயோ, என் வாழ்க்கையில் இன்னும் நான் விடுதலையை பெறவில்லை. இந்த வருஷம் முடிவதற்குள்ளே நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நான் பூரண சுகமடைய வேண்டும், நான் புதிய வருஷத்தில் நான் சுகத்தோடு தேவனை தேட வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து ஜெபத்திலே தரித்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்வதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ, நான் பலவீனப்பட்டு கிடக்கிறேன், என் வியாதியினாலே என் வேதனை தாங்க முடியவில்லை என்று தவிக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது சரீரம் முழுவதும் இறங்கி சென்று அற்புதங்களை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்கு இந்த புது வருட ஆராதனையிலே பங்கெடுக்க என்னால் முடியவில்லையே, ஆலயத்திற்கு போக முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஓ அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரோடு கூட தொடர்பில்லாத நிலையிலும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருதயம் ஆறுதல் அடையட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சத்ருவுடைய எல்லா போராட்டங்களும் முறிக்கப்படட்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் எப்பொழுதும் நிகழ்ச்சியை பார்க்க ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லெல்லாம் இந்த நிகழ்ச்சி வருகிறது. அதை நீங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, நீங்கள் எங்களோடு கூட இந்த புத்தாண்டில், வரப்போகிற புத்தாண்டில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால், இன்று சரியாக இரவு 10 மணிக்கு எங்களுடைய ஆலயத்தில் புத்தாண்டு ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் கடந்து வரலாம். பிரைநகர் 2வது தெருவில் கீழ்ப்பகுதியில் கிறிஸ்டியன் அசம்பிளி சபை என்கிற அந்த சபையில் நீங்கள் எங்களோடு கூட புத்தாண்டு ஆராதனையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் மற்றும் எந்த ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமில்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் எங்களோடு ஐக்கியப்படவும், எங்களோடு வந்து தேவனை ஆராதிக்கவும் நீங்கள் வரலாம். நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான தேவ செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியும் ஜெபமும் நிச்சயமாக உங்களது வாழ்வில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்துள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் நீங்கள் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: எழுப்புதல் கிறிஸ்டியன் அசம்பிளி ஊழியங்கள், 17/3A, பிரைன் நகர், 2வது தெரு, கீழ்ப்பகுதி, BSNL எக்ஸ்சேஞ்ச் எதிரில், தூத்துக்குடி 8. தொலைபேசி எண் 0423237676. அலைபேசி எண் 9442778986.